திமுகவில் வந்து எப்பொழுதுமே எங்கள் அமைச்சர் நேரு தான். அவருக்கு தான் இங்கே உள்ள பொதுமக்கள் சரி எல்லாமே சரி அமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிதான். ஏன்னா அமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் இங்கே நல்லது செஞ்சுருக்காரு, நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் எப்போவும் அமைச்சருக்கு தான் போடுவாங்க இங்கே உள்ளவங்க. நானும் சரி எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே இங்கே தான் அமைச்சருக்கு தான் போடுவாங்க. இங்கே 4-5 தெருவுக்கு வந்துட்டு ரொம்ப அலையக்கூடாதுங்க. பக்கத்தில் வந்துட்டு ரேஷன் கடை அமைச்சு கொடுத்தா 2 ரேஷன் கடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு சத்துணவு கூடம் பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பொது கழிப்பிடம், தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. குடிநீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துச்சு. அமைச்சர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 தெருவுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 சின்டாக் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இளைஞர்களுக்காக ஜிம்மு கட்டி கொடுத்துருக்காங்க. குறைகள்ங்கிறது இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் அமைச்சர். டிஎம்கே தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்கள் அமைச்சர் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு நல்லது கெட்டதுன்னா முதலாக வந்து நிற்கிறாரு. இன்கேஸ் அவர் ஊரில் இல்லைனாலும் அவர் இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் ஆளாக வந்து பார்த்துட்டு போயிடுவார், எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எப்பயுமே. இந்த தொகுதியில் வந்து என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு? இந்த தொகுதியில் காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. தண்ணி கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் டேங்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. ஆரம்ப சுகாதார நிலையம், ரேஷன் கடை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொது கழிப்பிடம் 2 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இதுவாகக்கூடாதுன்னு ஜிம்மு அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு.